could be us. So back to what I was saying. Could be us. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் என்ன கண்டிஷனில் இருக்குது, அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து வேர்ல்பூல் கம்பெனி ஃப்ரிட்ஜு ஜீனியஸ் அப்படின்ற ஒரு மாடல். ஓகேங்களா? இதோட கம்ப்ரஸரோட கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நல்ல மாடல் தான். ஓகேங்களா? பட் ஆனால் கம்ப்ரஸர் சைடில் கொஞ்சம் ஃபால்ட்டு வரும். இந்த கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா இதான் இந்த கம்ப்ரஸர். ஆனால் இந்த கம்ப்ரஸர் வேர்ல்பூல் கம்பெனியோட கம்ப்ரஸர் கிடையாது. ஓகேங்களா? இது ஏதோ ஒரு சைனா மேக் மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து 134 கேஸ் கம்ப்ரஸர். ஓகேங்களா? போட்டிருக்குல்ல அதில் R134. எல்லா கம்ப்ரஸர்லையுமே அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கேஸ், 600 கேஸா இல்லை 134 கேஸான்ட்டு. இதோட டெர்மினல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில், ரன்னிங் காயில் ரைட்டில் வரும், ஸ்டார்டிங் காயில் லெஃப்ட்டில் வரும். ஓகேங்களா? இது நார்மல் எல்லா டைப்புக்கும் வர மாதிரி தான். இதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கான என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மீட்டரில் கண்டினியூட்டி போட்டு வச்சுக்கோங்க. கண்டினியூட்டியில் போட்டு மீட்டரில் வச்சுக்கோங்க. மீட்டரில் வச்சுட்டு கம்ப்ரஸரில் மேலே இருக்க டெர்மினலையும் லெஃப்ட் சைடு, அதாவது ஸ்டார்டிங் காயிலையும் டச் பண்ணி பார்க்குறோம். டச் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்ன ரீடிங் வருதுன்னா 54 வருது. ஓகேங்களா? அடுத்து இந்த சைட் ரைட் சைடு பார்க்குறோம், ரன்னிங் காயில். ஓகேங்களா? அது 53 வருது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 54 53 ஆட் பண்ணால் 107 வரணும். ஓகேங்களா? பட் ஆனால் கீழே நம்ம அந்த ஸ்டார்டிங் ரன்னையும் டச் பண்ணி பார்க்குறப்ப எவ்வளோ வருதுன்னா 81 தான் வருது. ஓகேங்களா? அப்படின்றப்ப கம்ப்ரஸர் வீக்காக இருக்குது. ஒரு சில கம்ப்ரஸர் என்ன ஆகும், வைண்டிங்கும் கூட கரெக்டாக காட்டும். பட் ஆனால் கம்ப்ரஸர் ப்ரெஷர் தள்ளாது. ஓகேங்களா? அந்த ப்ரெஷரில் ரன் ஆகிறப்ப அது ரொம்ப திணற ஆரம்பித்து ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் வச்சு செக் பண்ணப்போ இப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து ரிலே ஓஎல்பி போட்டு பார்ப்போம், எப்படி உங்களுக்கு வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம புது ரிலே ஓஎல்பி ஒன்று எடுத்துக்கிறோம். ஏன் செக் பண்ணி பார்க்கறதுக்குலாம் நீங்கள் புதுசு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பழசில் செக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அந்த ரிலே ஓஎல்பி எதுவும் ஃபால்ட்டாக இருந்தால் கூட நமக்கு கம்ப்ரஸர் தான் ஃபால்ட் நினைப்போம். அதனால் புதுசாக ஒரு ஸ்பேர் கையில் வச்சுக்கோங்க எப்பயுமே. இப்போ ரிலே ஓஎல்பி பார்த்திங்கன்னா நம்ம புதுசு எடுத்து மாட்டுறோம். இப்போ ரெண்டையுமே நம்ம மாட்டிட்டோம். ஓகேங்களா? ரன்னிங் காயில் பார்த்து மாட்டணும். ஓகேங்களா? ரைட் சைடில் இருக்கிறது ரன்னிங் காயில் அப்படின்றப்ப ரன்னிங் காயில்கள் இருக்கிற இடத்துல கரெக்டாக மாட்டிடுங்க. இப்போ ஓஎல்பி போட்டாச்சு, அடுத்து ரிலேவும் போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டையும் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி வைப்போம். அதுக்கு முன்னாடி கிளாம் மீட்டர் போட்டு நம்ம ஆம்ஸில் வச்சுக்கணும். ஓகேங்களா? எத்தனை ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது அப்படின்ட்டு கிளாம் மீட்டர் போட்டு ஆம்ஸில் வச்சுக்கோங்க. நார்மலாக கிளாம் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்ஸுக்கு மேலே வரக்கூடாது. ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜ் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ஸுக்கு மேலே கரண்ட் வரக்கூடாது. அப்படி ஒரு ஆம்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா கரண்ட்டு பில் நம்மளுக்கு கூட வரும். அதே மாதிரி கம்ப்ரஸர் சீக்கிரம் போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஆம்ஸ் வருது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ் இருக்குது. 4 ஆம்ஸ் எடுத்து நமக்கு ஃப்ரிட்ஜு வந்து ரன் ஆகவும் இல்லை, ஆனால் அந்த ரன்னிங்லேயே அப்படியே ஸ்ட்ரக்காகி இதாகுது, நிற்கிது. ஓகேங்களா? இப்படியே இந்த ஃப்ரிட்ஜு கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம வேஸ்ட்டு தான். வேறு கம்ப்ரஸர் தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃப்ரிட்ஜுக்கு கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணி கேஸ் ஏற்றுறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுவேன். அது வேணுன்றவங்க மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.